மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கோரியுள்ள சாலையானது 43 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மாநில நெடுஞ்சாலையாகும். இதில் முதல்ல 20 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையானது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாலை. இருவழித்தடமாக கொண்ட இந்த சாலை பகுதி நிலுவையில் உள்ளது. மீதமுள்ள 23 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையானது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தது. இவற்றிலே கடந்த 3 ஆண்டுகளிலே 11 கோடி மதிப்பீட்டில் 21 கிலோமீட்டருக்கு இருவழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்ட சாலை நல்ல நிலையில் இருக்கிறது. நடப்பாண்டில் 1.50 கோடி மதிப்பீட்டில் 2 கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையை மேம்பாடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் என்பது அப்பொழுது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அது நாடாளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். அந்த ரெட்டித்தோப்பு பகுதியில் அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டங்கள். அப்போ அதில் எனக்கு அது தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் நகரப்பகுதியிலிருந்து ரெட்டித்தோப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ரயில்வே பாலத்தை கடந்து தான் போக வேண்டும், அல்லது அண்டர் பாஸ் என்ற அடிப்படையில் போகிறது மழை காலங்களில் யாரும் போக முடியாத நிலை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அப்போது நான் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ரெட்டித்தோப்பு பாலத்தை கட்டாயம் கட்டித் தருவோம் என்ற உத்தரவாதத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எங்களுடைய முதலமைச்சர் ஆக்குவான்றேன் என்ன கூட எனக்கு தெரியாத காலகட்டங்கள் அந்த காலகட்டம். ஆனாலும் அதற்கு பின்னால் இந்த துறையுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே அதற்கு ஒரு முக்கியத்துவம் தந்து மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கேட்ட ரெட்டித்தோப்பு பாலம் மேம்பால பணிக்காக ஆரம்ப கட்டத்தில் 5.50 கோடி செலவில் 3300 சதுர மீட்டர் கையகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. உடனே அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களெல்லாம் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். யார் பாலம் கட்டாங்களோ அவங்களே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அலாய்மெண்ட்டை நேர்பாடை மீண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு 3 முறை கூட்டங்கள் போட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் அழைத்து பேசி அதற்கு பின்னால் நேர்பாடை மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய மீண்டும் அவருடைய பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அதற்கு கட்டுப்பட்டு ரயில்வே மேம்பாலத்திற்காக 2300 சதுரடி பரப்பளவு கூடுதலாக நிலம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த அடிப்படையில் 6 கோடி செலவில் கூடுதலாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த பணியும் முடிகிற தருவாயில் இருக்கிறது. இப்பொழுது மேம்பாலத்திற்காக 66 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் பணம் ஒதுக்கி இருந்திருக்கிறார்கள். இப்போது ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு அவர் சொன்ன ரெட்டித்தோப்பு பாலமும் நான் வாக்குறுதி கொடுத்த அந்த பாலமும் கட்டாயம் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெரும்பான்மையாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்கு ஒரு விடுதி வேண்டும், விருந்தினர் மாளிகை வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த சட்டமன்றத்திலே அந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் மாதனூர் பகுதிக்கும் ஒன்று வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார்கள். அடுத்த முறை 2026 நிதிநிலைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் கட்டாயம் போடும், அதில் வந்து மாற்றம் இருப்பதற்கல்ல. அப்பொழுது முதலமைச்சரிடத்தில் பேசி இந்த ஒரு தொகுதிக்கு ஒரு சுற்றுலா மாளிகை கட்டுத்தருவது என்ற ஒரு கொள்கை அடிப்படையை அவர் மூலமாக எடுக்கப்பட்டு அதற்கு வேண்டிய முயற்சியை நான் செய்வேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பிரதிநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். தொழிற்சாலைகள் நிறைந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் பல ரோடுகள் பழுதடைந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் இத்தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் செல்வப்பிரந்தை அவர்கள் அந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட. காரணம், அந்த பகுதியில் தான் அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு ஒரகடம் என்கிற அந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள்லாம் இருக்கிறது. இப்போ நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போகிற பகுதியில் இப்படி தான் பழுதடைந்திருந்தது. அதை நானே நேரடியாக அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, படப்பையில் ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம். அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அவருடைய திருக்கரத்தாலே இருந்து அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். அதனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. அதெல்லாம் முறைப்படுத்தி இடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது
தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். தேர்தல் அறிவித்தா அடுத்த நிதியாண்டில் தான் செய்ய முடியும். மாண்புமிகு பேரத்தலைவர் அவர் பேர் ஈஸ்வரன். கேட்டதும் கொடுப்பதுன்னு கிருஷ்ண கிருஷ்ணன் வைணவத்தில் ஒரு பாடல் உண்டு. ஆனால் இப்போ இவர் என்னென்னலாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் கேட்டாரோ அதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 4 கேஸாலாம் கட்டாயம் செய்து கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர் இருக்குது. ஆனால் அவர் சொல்லுகிற 2 சாலை முக்கியமான சாலை தான். ஏன்னா நான் பலமுறை அந்த சாலையை நானே பயணித்திருக்கிறேன். அது முக்கியமான சாலையும் கூட. ஆனால் அடுத்த நிதியாண்டிலே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த 2 சாலையும் எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்பண்ணாத்தூர் வழியாக செல்லக்கூடிய பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு வருகின்ற அதிக பக்தர்கள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அது தேசிய நெடுஞ்சாலையாக நகாயின் மூலமாக ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால் இதுவரை அந்த சாலை பணி எடுக்கப்படாமல் இருக்கிறது. அது ஒன்றிய அரசுக்கு அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? அதே போல மங்களூரிலிருந்து கடலூருக்கு தேசிய நெடுஞ்சாலை நகாய் இருக்கிறது. அது 4 வழி பாதையாக்குவதற்கு ஒன்றிய அரசுக்கு இந்த அரசு சொல்லி அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஜப்பான் போன்ற நாடுகளெல்லாம் இசை வெளியிடக்கூடிய சாலைகளை இன்றைக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல முன்னேற்றகரமான திட்டங்களை சாலை அமைப்பிலே அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுமா? அதே போல அண்மையிலே மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு சாலை குப்பையில இருந்து ஒரு சாலையை அமைக்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இல்லை, உங்கள் மாவட்ட அமைச்சர்னோடனே அவ்வளோ கேள்வியும் மொத்தமாக கேட்டுருவீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு ஆன்மீக பெருமக்கள் அதிகம் வந்து போகிற ஒரு திருநகர் திருவண்ணாமலை. பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள், பல மாநிலத்திலிருந்து வருகிறார்கள், பல மாவட்டத்தில் வருகிறார்கள், பல ஊர்களிலிருந்து வருகிறார்கள். லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் சனி ஞாயிறு என்று சொன்னால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் மாநில நெடுஞ்சாலைகளை எல்லாம் 4 வழிச்சாலையாக முதலமைச்சர் ஆக்க சொல்லி அதெல்லாம் ஆக்கி முடித்து விட்டோம். இந்த தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லப்படுகிற பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை ஒட்டியிருக்கிற ஒரு சாலை. மற்றொரு சாலை பாண்டிச்சேரி, விழுப்புரம், வேட்டவலம் அதை ஒட்டி இருக்கிற திருவண்ணாமலைக்கார 2 தேசிய நெடுஞ்சாலைகளை தான் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அவைகள்லாம் இப்பொழுது 4 வழிச்சாலையாக இல்லை. அது ஏன் ஆக்கக்கூடாது இருந்தது பொதுமக்களுடைய கோரிக்கை தான் அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் நான் நேரடியாகவே நம்முடைய நிதின் கட்கரி மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரிடத்திலே கடிதம் கொடுத்தேன். 2 முறை கடிதம் கொடுத்து அது இன்னும் நகாயிலேயும் சேர்க்கவில்லை, 4 வழிச்சாலை ஆக்கவில்லை. கடைசியாக ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன். ஒன்று, நீங்கள் அதை 4 வழிச்சாலை ஆக்குங்கள். இல்லை என்று சொன்னால் மாநில நெடுஞ்சாலையாக இருந்து தான் நீங்கள் ஏற்கனவே வாங்கினீங்க. ஆனாலும் எங்களுடைய சாலை எங்களிடத்தில் ஒப்படையுங்கள், நாங்களே 4 வழிச்சாலை ஆக்கிறோம் என்று கடைசியாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இன்னும் அதுக்கு பதில் வரல. எந்த அளவுக்கு பதில் வருகிறதோ அதை போல அமைத்துக் கொள்ளலாம். ஒன்று, இந்த நியூ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நம்முடைய துணை பேரவைத் தலைவர்கள் ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார். இப்போ இது ஏற்கனவே நம்முடைய விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் காவிரி டெல்டா பகுதியில் பார்க்கிற பொழுது ஒரு சாலை அமைத்தால் 5 ஆண்டு காலம் அதற்கு பீரியட் உண்டு. ஆனால் காவிரி டெல்டா பகுதியில் மாத்திரம் பார்த்தா சாலைகள் போட்டால் நெளிவடைந்து விடுகிறது, அந்த வெடிப்பு வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அது ஏற்கனவே நம்முடைய சிந்தனை செல்வம் அவர்களோட பேசுகிற பொழுது ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது அதற்கென்று ஒரு ஆய்வகம் எங்களுடைய நெடுஞ்சாலத்தில் இருக்கிறது. புதிய நியூ டெக்னாலஜி அது போன்றவர்களை கண்டுபிடிப்பதற்காக அந்த ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அந்நில் முதலமைச்சரிடத்திலே ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் தான் இது போன்ற லேபெல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கள் துறையை சார்ந்த ஒரு டீம் என்ஜினியர்களை சந்திரசேகர் தலைமையில் அனுப்ப வேண்டும் என்று நான் முதலமைச்சரை கேட்டிருக்கிறேன். அந்த எஸ்யூவி பெற்ற உடனே அந்த டீம் பார்த்துட்டு வந்த உடனேயே தமிழ்நாட்டிலேயும் நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துவதற்கு இந்த துறை முயற்சிக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே தான் இந்த 2 வழிச்சாலைகள்லாம் 4 வழிச்சாலை ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற அந்த அடிப்படையிலே ஆக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு என்ன நாம்ஸ்ன்னு சொன்னால், இந்த போக்குவரத்து செறிவு என்பது அதிகமாக இருக்கணும். இப்போ நம்முடைய கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சாலையை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த கேள்வியை நான் கணக்கில் எடுத்துக்கொண்டு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி அந்த போக்குவரத்து போதுமான அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டில் அதில் எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
சென்ற ஆண்டு நானே இந்த ராமேஸ்வரம் இந்த பாலை சம்பந்தமாக பார்ப்பதற்காக போன பொழுது சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார்கள். இந்த போக்குவரத்து அடிப்படையில் 2 முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஒன்று, அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு புறவழிச்சாலை அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்ட ஒரு அலாய்மெண்ட் எடுத்திருக்கிறோம். அதுக்கு வேண்டிய நிலையெடுப்பு பணிக்க வேண்டிய கோப்புகள் தயாராகி அதுக்கு வேண்டிய ஒரு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, நேரடியாக அவர் சொல்கிறது வந்து இருவழிச்சாலை ஆக்க வேண்டும் என்று சொல்வதோடு நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு மட்டுமல்ல வட இந்தியாவிலிருந்து கூட அதிகமாக ராமேஸ்வரத்துக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த 2 கோரிக்கையும் முன்னுரிமை அடிப்படையில் இப்பொழுது இந்த டிபிஆர் தயார் பண்ணுகிற பணி அல்லது நிலஎடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் இருக்கிறது. அடுத்த நிதியாண்டில் இந்த 2 சாலைகளும் முக்கியத்துவம் தரப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தோழர் சொல்லுகின்ற அந்த கேள்வி என்பது உண்மையானது தான். அது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள் எல்லாம் தரம் உயர்த்தி அது மாநில நெடுஞ்சாலைக்கு மாற்றம் செய்து சாலைகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த அடிப்படையில் 600 கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த கோப்புகள்லாம் தயார் செய்து நிதித்துறைக்கு சென்றிருக்கிறது. நிதித்துறை அனுமதி பெற்றால் அது உடனே டெண்டர் கோரப்படும். அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும். அதனால் சொல்கிறேன், அதுக்கு முன்னால் வந்துட்டாக்கா டெண்டர் விட்டுடலாம். இல்லை என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டிலே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஏன்னா அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் சோளிங்கர் நம்முடைய சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அது அந்த புறவழிச்சாலையிலிருந்து ஒரு உயிர் மூச்சாக கேள்வி கொண்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா நானும் அறிவேன் அந்த பகுதி. ஏன்னா ஒன்றுபட்ட வடாரக்காடு மாவட்டத்தில் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றும். அதனால் அது என் சொந்த மாவட்டம் தான். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன். இப்போ அது அலாய்மெண்ட் வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அலாய்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அலாய்மெண்ட் முடித்த உடனே அதுக்கு பின்னால் பணம் கோரி நிலஎடுப்பு நடக்கும். நிலஎடுப்பு நடந்த உடனே அடுத்தது வந்து சாலையை போடுவோம். ஆனால் நீ மக்களிடத்தில் தைரியமாக சொல்லலாம், இந்த சாலை கட்டாயம் வரும்னு சொல்லலாம். இப்போ அலாய்மெண்ட் நடைபெற்று கொண்டிருக்கு.